அடுத்த தலைமுறை பெண்களாக இருக்கக்கூடிய உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா 74 வயது இந்திய பெண்களை வாழ வைக்கிறதுக்காக யாரோ முயற்சி பண்றாங்க. பெண் குழந்தைகள் பூப்படைவதற்கு முன்னால், பருவம் அடைவதற்கு முன்னால் அந்த மருந்து கொடுக்கப்படணும். உன்னுடைய மொபைல் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு கருவி. மொபைல் பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டாள் அல்ல நான். 275 ரூபாய் கொடுத்து போலியோ டிராப்ஸ் கொடுக்கறதுக்கே திணறக்கூடிய ஒரு நாட்டில் எப்படி இது முடியும்னு நினைக்கிறீங்க? அக சுத்தம், புற சுத்தம், உன் சுற்றுச்சூழல் சுத்தத்தை எப்படி காத்துக்கொள்வது? நம்ம பெற்ற அம்மாவை நம்மளால காப்பாற்ற முடியணும், அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், பிரார்த்தனை நம்மளால பண்ண முடியும். ஆனா அடுத்த தலைமுறை பெண்களாக இருக்கக்கூடிய உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா நீ புரிந்து கொள்ள வேண்டியது, இந்தியா சுதந்திரம் கிடைத்த போது 1947 the average age of an Indian woman was just 32 அல்லது 33. 32-33 வயதை தாண்டியவர்கள் கிடையாது இந்தியா சுதந்திரம் கிடைத்த போது பெண்கள் ஆவரேஜ் ஏஜ். இப்போ 2025ல 8th of October 2025ல the average age of an Indian woman is 74. 74 வயது அவளால உயிரோட வாழ முடியும். 74 வயது இந்திய பெண்களை வாழ வைக்கிறதுக்காக யாரோ முயற்சி பண்றாங்க. எங்கெல்லாமோ நடக்குது, பெரிய பெரிய ரிசர்ச் நடக்குது. அதுல இருக்கக்கூடிய அந்த வேக்சின் and it has to be given 9 வயதிலிருந்து 13 வயதுக்குள் பெண் குழந்தைகள் பூப்படைவதற்கு முன்னால், பருவம் அடைவதற்கு முன்னால் அந்த மருந்து கொடுக்கப்படணும் அப்படின்னு தான் உலக நாடுகள் சொல்றது. என்ன காரணம்னா உலக கலாச்சாரம், வெஸ்டர்ன் வேர்ல்ட், மேற்கத்திய கலாச்சாரம் பார்க்கும்பொழுது 13-14 வயதிலேயே பெண் குழந்தைகளுக்கு ஆண் நண்பர்கள் உருவாகக்கூடிய வயது அதுவாக கணிக்கிறார்கள். அவங்க ஆண்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய வயதாக பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். உனக்கு இதுல கூச்சமோ தயக்கமோ இருக்க வேண்டாம், காது கொடுத்து கேட்க வேண்டிய பொறுப்பு இருந்தா மட்டும் போதும். அப்போ அது மாதிரி இல்ல. Fortunately for us, Indian culture has not gone that far. நம்முடைய கலாச்சாரமும் குடும்ப சூழலும் பண்புகளும் உன்னை படிக்க வைக்கக்கூடிய ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய போதனைகளும் உன் உடலை எந்த காலம் வரை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்காங்க. நேரடியா என்ன மாதிரி சொல்றவங்க இருக்கலாம், மறைமுகமாக சொல்றவங்க இருக்கலாம், மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கும். இரவு நேரங்களில் வெளியில போற ஆண்கள் போலாமா, நான் போக கூடாதா, 8 மணிக்கு அப்புறம் நான் போக கூடாதா, இங்க நான் வரக்கூடாதா, அங்க நான் வரக்கூடாதா, நீ கேட்கும் போதெல்லாம் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் உங்ககிட்ட உன் உடம்பை நீ காப்பாத்திக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அவங்க சொல்லாமல் விட்ட செய்தியில ஒன்று. மற்ற நாடுகள் 9லிருந்து 13 வயதுக்குள் இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. நாங்க நினைக்கிறோம் 18-20 வயது வரைக்கும், கல்லூரி வயது வரைக்கும் கூட நம்மளால இந்த இன்ஜெக்ஷன் கொண்டு போக முடியும். ஆனா என்ன, ஒரு இன்ஜெக்ஷனுடைய காஸ்ட், ஹியூமன் பாப்பிலோ வைரஸ் இன்னைக்கு தேடி போய். ஏன்னா நீ உன்னுடைய மொபைல் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு கருவி. மொபைல் பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டாள் அல்ல நான். மொபைல நீ என்ன தேடணும்னு சொல்லி கொடுக்க வேண்டிய புத்திசாலி ஆசிரியர் நான். உனக்கு நீ எதை தேடுன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் நான். போகாதேன்னு சொல்ல மாட்டேன், போ. ஆனா எதை தேடணும்? எல்லாரும் வரும்போது அச்சப்பட்டு அவசரமா மாத்தக்கூடிய குப்பையை போய் கிளறாதேன்னு சொல்றேன். நீ நல்ல விஷயத்தையே பார்த்துட்டு இருக்கும் போது குப்பை வந்து விழும். ஆனா அது குப்பைன்னு உன் மனதுக்கு தெரியும், உன் அறிவுக்கு தெரியும். ஆனாலும் உன் வயது என்ன சொல்லும், அது என்னதான் குப்பைன்னு பாத்துடலாமே அப்படின்னு சொல்லும். காலை வச்சுட்டு அப்படின்னா மீண்டு வருது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணுவோம், அதுகிட்ட போகாதேன்னு சொல்லுவோம். இது நெருப்புன்னு தெரியும், தொட்டா சுடுன்னு தெரியும். ஆனா அதை தொட்டா சுட்டுக்கிட்டவங்களை பார்த்து நகர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றோம். இல்ல நான் போய் தொடுவேன் சுட்டுக்குவேன் அப்படின்னா நல்வாழ்த்துக்கள், வேற ஒண்ணு என்னால சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்றோம், திரும்பி அதுல இருந்து வர அப்படிங்கும்போது போய் பாரு, வாட் இஸ் திஸ் வைரஸ், why should I have this vaccine? இந்தியால அதை கொண்டு வரணும். நிறைய உங்களுக்கு லேடி டாக்டர்ஸ், கைனகாலஜிஸ்ட் கிட்ட எல்லாம் அது அவைலபிள், இட் இஸ் அவைலபிள். ஆனா 3000 4000 ரூபாய் வரைக்கும் அது ஒரு டோஸ். 275 ரூபாய் கொடுத்து போலியோ டிராப்ஸ் கொடுக்கறதுக்கே திணறக்கூடிய ஒரு நாட்டுல எப்படி இது முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஒரு மொபைல ரீசார்ஜ் பண்ணாலும் பண்ணுவோம், தீபாவளிக்கு ஒரு செட்டுக்கு 4 செட் ட்ரெஸ் வாங்கினாலும் வாங்குவோமே தவிர நம்மளுடைய கர்ப்பப்பையை காப்பாற்றக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படின்னா இது போட்டா வராதா அப்படின்னு அதை பற்றி தெரிந்தவர்கள் வாயை மூடிக்கொண்டு இருக்கும்போது தெரியாதவர்கள் தான் உறக்க பேசும். அது நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய சாபக்கேடு. 1000 ஆண்டு காலமாக உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி யாரோ ஒரு மருந்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை அரை வினாடி பொழுதில் இதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமேதாதிகள் இருக்கக்கூடிய நாடு நம்ம. அப்போ இதை கொண்டு வரணுங்கிறதுக்காக இவங்க பாடுபட்டு இருக்காங்க. அதனுடைய விலை கொஞ்சம் குறையுமே, ஆனால் if only the cost can be brought down and the vaccine production can be made more, இன்னும் அதிகமாக இந்த வேக்சின் தயாரிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த போலியோ எதிர்த்து நின்ற மாதிரியே சர்விக்கல் கேன்சரை எதிர்த்து குழந்தைகளுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிங்கிறது பெரிய குறிக்கோளாக எடுத்துக்கொண்டிருக்கு ரோட்டரி. அது மட்டும் இல்ல, சில ரோட்டரி கிளப்ல இறங்கியாச்சு இதுக்குள்ள. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் 3026
அதுல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ரொட்டேரியனும் ஒரு குழந்தை பெண் குழந்தைய அடாப்ட் பண்ணிருக்காங்க. 10,000 ரூபாய் ஆகும் மேக்சிமம் அந்த 3 டோசேஜ் கொடுக்கறதுக்கு. அந்த குழந்தைங்களுக்கு போட்டுடலாம், காத்துட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களை காப்பாற்றணும்னு இறங்கினவங்களுக்கு நம்மால கொடுக்கக்கூடியது என்ன? தேங்க்யூ. இதை விட பெரிய பொறுப்பு இருக்கு. வீட்டுல இதை பத்தி தயவு செஞ்சு சொல்லு. உன்னுடைய அந்தரங்க சுத்தத்தை கொஞ்சம் பெரிய விஷயமா பாத்துக்கோ. ஏன்னா வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டியோ அம்மாவோ சொல்லுவாங்க போய் கை கால் கழுவிட்டு வா அப்படின்னு. அம்மாவோ பாட்டியோ கை கால் கழுவுறதுனா என்னன்னு இது வரைக்கும் சொன்னது கிடையாது, நீ என்னன்னு கேட்டது கிடையாது. உன்னுடைய அந்தரங்க சுத்தம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னா இந்த சுத்தத்தை மிகப்பெரிய விஷயமாக பேசப்படணும். இது பெண்கள் கல்லூரியாக இருந்தாலும் எல்லாரும் கேட்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். அதுல விருதுநகர் 3212 அங்க இறைவி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. அந்த இறைவியில இருந்து வந்து, அதாவது இறைவன், அதனுடைய ஃபெமினைன் ஃபார்ம் இஸ் இறைவி. நீங்க எல்லாருமே இறைவியர் தான், தெய்வத்தன்மை வாய்ந்த பெண்கள் தான். அப்ப இந்த இறைவி கிட்ட வந்து சொல்லணும், அகசுத்தம் புறசுத்தம், உன் சுற்றுச்சூழல் சுத்தத்தை எப்படி காத்துக்கொள்வது அப்படின்னு குழந்தைங்களுக்கு சயின்டிபிக்காக சொல்லக்கூடியது. சரி, ரோட்டரிக்காக நம்ம நன்றி சொல்லிட்டோம். இவங்க அந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வரும்போது பிளீஸ் பி கோஆபரேட்டிவ். அது என்னுடைய அடுத்த விண்ணப்பம். அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கும். அது பத்தி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எடுத்து படி. தெரிந்த நபர்கள், இன்னைக்கு வந்திருக்கிற நபர்கள், வராத நபர்களோட பகிர்ந்துக்கும். ஒரு பயோகெமிஸ்ட்ரி ஃபேக்கல்டி இருக்காங்களா, அவங்க கிட்ட கேளு. மேடம் வந்து சொன்னாங்க, பட்டம் படாம சொல்லிட்டு போனாங்க, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் திஸ் ஹியூமன் பேப்பிலோ வைரஸ்? இது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? வெளிநாடுகள்ல ஆண் குழந்தைகளுக்கும் கொடுக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ரீப்ரொடக்டரி ஆர்கன்ஸையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இது பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல பெண் குழந்தைகளுக்கு காப்பாற்றுறோம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ரொம்ப கணிசமாக இருக்கு. பேசக்கூடிய இந்த நேரத்திலே பல பெண்கள் இதனால மிக கொடுமையான மரணம். அது அம்மா, கேன்சர் நோயை விட கேன்சர் நோய்க்கான மருத்துவம் இருக்கு இல்லையா, மிகவும் வலியானது, மிகவும் கொடுமையானது. பக்கத்துல நின்று பார்க்க முடியும், கையை பிடிச்சுக்க முடியும், அழாதீங்கன்னு ஆறுதல் சொல்ல முடியும். அவங்க பார்க்காத போது நம்ம கண்களை நம்ம தொடச்சுக்க முடியுமே தவிர அவங்க வலியை உங்களாலையும் என்னாலையும் வாங்க முடியாது. நம்மால என்ன செய்ய முடியும்? அந்த வலியை நோக்கி இந்த உலகம் நகராமல் இருப்பதற்கு நம்மால் என்ன முடியுமோ அதை செய்ய முடியும். அதை செய்யக்கூடிய அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும். அடுத்தது, முத்து அண்ணாச்சி இல்ல அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் இல்ல. AKS VR முத்து அண்ணாச்சி. நாங்க முத்து அண்ணா, முத்துன்னு பேரு, நாங்க முத்து அண்ணாச்சின்னு அன்பாக கூப்பிடுவோம். வயதில் மூத்தவர், பெரியவர், மரியாதைக்குரியவர். அந்த நபரை நான் ஏன் சந்திச்சேன், எங்க சந்திச்சேங்கிறதையும் உனக்கு நான் சொல்லணும். ஏன்னா எப்பொழுதுமே இன்ஸ்டாகிராம்குள்ளேயும் உன்னுடைய பேஸ்புக்குள்ளேயும் உன்னை அறியாம சதுப்பு நிலத்துல கால் வச்சா அதை நீ பார்க்க உன்னை உள்ள இழுக்கிற மாதிரி அதுக்குள்ள போயிட்டு இருக்கீங்க. என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் இது சொல்றேன். முத்து அண்ணாச்சி அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு 2015 கிடைச்சது. அவர் முத்து அண்ணாச்சி அப்படின்னோ இதயம் நல்லெண்ணெயினுடைய நிறுவனர் அப்படின்னோ எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அவரை சந்தித்தது எங்க அப்படின்னா மதுரையில நடந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இட் வாஸ் ஆன் தி 15th of August 2015. அப்போ அங்கிருந்து ஒரு அழைப்பு வந்தது, எங்க கிட்ட வந்து நீங்க பேசணும். And your audience will be businessmen and tradesmen and industrialists. தொழில் அதிபர்களாகவும் வணிகர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள், எல்லாருமே குறைந்தபட்சம் 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க. அந்த அவர்கள் கிட்ட காலையில கொடியேற்றதுக்கு அப்புறம் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. போய் பேசினேன். இப்ப பேசுற மாதிரியே தான். குழந்தைகிட்ட நான் பேசிட்டே இருக்கலாம், விடாம பேசிட்டே இருக்கலாம், தொடர்ந்து அடுத்தது அடுத்தது அடுத்தது. அவர் ரொம்ப அழகா சொன்னாரு, நீங்க எப்படி உள்வாங்குறீங்கிறத பொறுத்து இருக்கு அவங்க எப்படி பேச போறாங்க அப்படிங்கிறது. அப்ப நீ உள் வாங்கினாலும் வாங்காட்டாலும் பேச வேண்டியது என்னுடைய கடமை. உட்கார்ந்து கேட்கக்கூடிய உனக்கு வேற எண்ணங்கள் தலைக்குள்ள வரலாம், என் தலைக்குள்ள வேற எந்த எண்ணமும் வரக்கூடாது. அடுத்தது என்ன குழந்தைட்டு சொல்லி ஆகணும் அப்படின்னு. அப்ப நான் அன்னைக்கு பேசுறது வாணிபத்தில் அறம், எத்திக்ஸ் இன் பிசினஸ் அப்படிங்கறத பத்தி பேசினேன். எல்லாம் வயதுல பெரியவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. மீறி போனா ஒரு 250 பேர் இருப்பாங்க. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது கூட, நான் தொடங்கி வணக்கம் சொல்ல சொன்னதுல இருந்து நன்றி வணக்கம் சொல்ற வரைக்கும் எல்லா குழந்தைகளும் எல்லா வார்த்தைகளையும் கேட்பீங்கன்னு சொல்ல முடியாது. கேட்பீங்க, கேட்கிற மாதிரி நடிப்பீங்க, நடிக்கிற மாதிரி முயற்சி பண்ணுவீங்க, முயற்சி பண்ணி தோத்து போனவங்களும் இருக்காங்க. கேட்க முடியாம அப்படி பக்கத்துல பாத்துக்கிட்டு அல்லது என்னையும் தாண்டி அப்படியே லுக்கிங் பிரைட்லி அட் நத்திங் அப்படிம்பாங்க. ஒரு வெற்றி பார்வையை பளிர் என்று கண்களை வைத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருப்பீங்க. ஏன்னா ஆசிரியரான எனக்கு இது எல்லாமே அடையாளம் தெரியும். அப்போ கடைசியாக நான் முடிக்கும் பொழுது எல்லா மேடைகளிலும் பெரும்பாலும் ரோட்டரியாக இருந்தாலும், ஜெய்சிஸ் ஆக இருந்தாலும், லயன்ஸ் ஆக இருந்தாலும், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆக இருந்தாலும் ஒன்றாக கூடி உலகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களை சந்திக்கும் போதெல்லாம் ஒரு வரி சொல்லி முடிப்பேன் நான். உங்களால முடியும். அரசு பள்ளியிலும் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இன்னர் வேர், உள்ளாடைகள் வழங்க வேண்டும். உள்ளாடைகள் பொருத்தமானதாகவும் போதுமானதாகவும் இல்லாததால்
குழந்தைகள் பள்ளிகளுக்கு வர இயலுவதில்லை. உங்களால முடியும். You can make it into your CSR activity அப்படின்னு சொல்லி சொன்ன. அதாவது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அது போத்தீஸாக இருந்தாலும் சரி, அல்லது சென்னை சில்க்ஸாக இருந்தாலும் சரி, இல்ல எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்துக்கு என்று பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு சேவைக்கான பொறுப்புணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அது CSR ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். போற வழியில பூரா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, வழியோர பூங்காக்கள் பண்ணிருப்பாங்க, ஐ டொனேஷன் கேம்ப் பத்தி பண்ணுவாங்க, ஐ செக்அப் கேம்ப் நடத்துவாங்க, இல்லைன்னா பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துவாங்க, இல்லைன்னா ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு மேரத்தான் நடத்துவாங்க, இல்லைன்னா பண்டிகை நாட்கள்ல ரோட்ல நின்று டிராபிக் ரெகுலேட் பண்றதை பண்ணுவாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. நான் சொன்னது யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன்.